கொல்லிமலையிலேருந்து உச்சியிலேருந்து சூரிய தரிசனம். தேன்பாறைக்கு கீழே தாங்க ஒரு ஓடை சலசலத்து ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பாறைக்கு பின்னாடி அவ்வளோ தேன்கூடு இருக்குங்க. அங்கே கீழே போய் பார்த்தோம்னா தெரியும். அந்த ஓடையில் குளிக்கிறப்ப நாங்கள் அடிக்கடி அதை மேலே எட்டி பார்ப்போம். செம்மையாக இருக்கும். நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் ராக்போர்ட் ஃபிட்னஸ் தமிழின் ராஜ்குமார் நல்லா சொல்லுவோம். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2024 முதல் தடவையாக கொல்லிமலை யாராவது வந்திருக்காங்க. முன்னாடி 3 அண்ணனுங்க போயிட்டுருக்காங்க, பின்னாடி நான் வந்துட்டு இருக்கேன். சூப்பர். ஒரு 4 பேருக்குலாம் மலை ஏறலான்னு சொல்லிட்டுங்க. மேலே பாருங்கள் நிலா. இன்றைக்கி கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிறதுனால பனி அந்தளவுக்கு இல்லை. நெல் வரப்போ வியூ பார்க்கலாம். இப்போ எல்லாம் இந்த சைடு நெல்லுங்க அறுப்பதற்காக தயாராக இருக்குது. இப்போ நேரம் சரியாக 5:40 அப்படியே மலை ஏறலான்ட்டு அப்படியே ஏற கொஞ்சமாக விடியல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. இது மாதிரி பாதையில் தான் ஏறி வரோம். கொஞ்சம் தூரம் ஒரு 10 நிமிஷம் நடக்க மூச்சு வாங்குது பாருங்கள். இது மாதிரி கல் தாங்க, அதனால் தான் அப்படியே போகணும். முன்னாடி 3 பேர் போகிறாங்களா, நம்ம பின்னாடி. இதுதான் பாதை. நிறைய மூலிகை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எது எந்த மூலிகைன்னு தெரியாது. ஆனால் அந்த மலை ஏறினாவே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க. தூரத்தில் லைட்டாக தெரியுதுலாம் ஊர். எவ்வளோ பெரிய பாறை. நமக்கு முன்னாடி தெரியுறதான் ஊர். எல்லாம் ஃபுல்லும் ஏற்றங்க. ஆடு மாடு போகிறதுக்காகவும் மலை மேலே இருக்க மக்கள் கீழே இருக்கவங்க உறவினர்களை பார்க்குறதுக்காக வர்றதுக்கான பாதை இது. கீழேருந்து 500 மீட்டர் வந்துட்டோன்னு குறிச்சிருக்காங்க. இதே ஃபுல்லு ஏற்றாங்க. பின்னாடி அண்ணன் போகிறாரு. இந்த ஃபஸ்ட்டு ஏற்றமே நம்மளை பரிசோதனை பண்ணிடணும், ஃபிட்னஸாக இருக்கியா இல்லையான்னு. அதுக்கப்புறம் போக போக உடம்பு மனசும் குறிப்பாக நுரையீரல் பழகிடும். யாரும் இல்லாத இடத்துலையும் பூத்துட்டு தாங்க இருக்குது. பூத்தல் அதன் தொழில் அப்படிங்கிறதுனால சமீபத்தில் ஒரு கவிதை படித்தாங்க. யாரும் சுடலைனாலும் சில பூக்கள் பூக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு, பூக்களை கூட்டியுடைய தொழில். அது மாதிரி நம்ம உடம்பு ஃபிட்னஸாக இருக்கணும்னா இவங்க சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கலாம் கண்டுக்காமல் பயிற்சியில் இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளையே நம்ம பெருமையாக ஃபீல் பண்ண முடியும். அங்கே ஒரு கோடு மாதிரி தெரிகிறது எங்கள் ஊர் ஏரி ஜம்பேரி. இது மலையில் வழுக்குப்பாறைன்னு பேர். அண்ணன் முன்னாடி போயிட்டுருக்காரு பாருங்க. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற பாதையிலே தான் மக்கள் மேலேருந்து கீழே எல்லா விவசாய பொருளையும் கொண்டு வந்தாங்க. அப்போ இது ஒரு பெரிய பாறை. எப்போ எந்த சமயத்தில் மழை பெய்யுதுன்னு தெரியாது இல்லைங்களா. தலையில் பலாப்பழம், மிளகு, வாழைப்பழம் அப்படி இன்னும் பல உணவுப் பொருளை கொண்டு வரவங்க கீழே எங்கள் ஊரில் விற்றுட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை
மற்ற பொருட்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க, மளிகை பொருட்கள், அரிசி முதலான. அப்படி எடுத்துகிட்டு வரப்போ மழை பெஞ்சு இந்த பாறையில் வழுக்கிற தன்மை இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் நம்ம வெயிட்டை தூக்கிட்டு வரப்போ காலுக்கு கிரிப் வேணும்னு சொல்லிட்டு வெட்டின இது தாங்க இந்த ஒழுக்கு பாறையில் இருக்க 18 படிகள். இதுதான் 18ஆம் படிம்பாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போனாலும் 18, கொல்லிமலை ஏறினாலும் 18. பாருங்க, சூரியன் இன்னைக்கு கொஞ்சம் வராது போல இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது. இந்நேரம் சூரியன் வந்துருக்கணும். இதோ இது ஒரு ஏத்தம். இதுக்கப்புறம் மழை சராசரியாக தாங்க போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபஸ்ட்டு ஏற்றத்தை ஏறிட்டோம்னு வச்சுங்க, ஒரு 12 நிமிஷம், ஒரு 13 நிமிஷம் உடம்பு அதுக்கு பாட்டி வார்ம் ஆயிரும். அது பாட்டிக்கு போயிட்டே இருக்கலாம். இந்த வருஷத்தோட முதல் மலையேற்றம். முகத்துலலாம் வந்து வேர்வை சுட்டுதுங்களா. இது ஒரு நல்ல பெரிய ஏற்றங்க. இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வார்ம் அப் பண்ணதுனால அது நம்மளை பாட்டிக்கு முன்னோக்கி தள்ளிடும். பாதை இப்படி தாங்க இருக்கும், கரடு முரடா. இதெல்லாம் கடந்தால் தானே உச்சியில் தேன் பாறையில் உட்காந்து சுத்தமான காற்றை சுவாசிக்கலாம். முன்னாடி கணேசனும் சலதர மச்சனும் போயிட்டாங்க. நான் வர ஸ்பீடுக்கு அண்ணன் கொஞ்சம் ஸ்லோவாகி என்னை அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. சூப்பர். இந்த வருஷத்தில் முதல் மலை ஏற்றம் அப்படி தானே? ஊருக்கு வந்தாவே இந்த மலை ஏறிடுவோங்க. நம்மளுடைய ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எளிய முயற்சி தான் இது. தெரிஞ்சிடும் ஏற ஏறையே உடம்பு வந்து ஃபிட்னஸில் இருக்கா இல்லையா. டெய்லியும் கிரவுண்டுக்கு போகிறோமே, ஜிம்முக்கு போகிறோமே, இருந்தாலும் ஃபிட்னஸ் இருக்கா. அண்ணெல்லாம் மலை ஏறினா தான் ஃபிட்னஸ் இருக்குன்னு ஒத்துக்குவார். அண்ணன் ஃபிசிக்கல் டைரக்டரு. அதனால் இப்படி ஏறிடுறதுங்க. ஏறணும். இன்றைக்கி சூரியன் நேரம் வந்திருக்கணும், ஆனால் மேகமூட்டமாக இருக்கிறதுனால வரல. ஒரு 360 டிகிரி. பாதி மலையிலேருந்து வியூ. எங்கேயோ ஒரு இடத்துல குருவி கத்துது. நிறைய இடத்துல வந்து திருத்தி இப்போ விவசாயம் பண்ணுறாங்கங்க. முதல்ல அந்த கடைசி வரைக்கும் நின்றுருக்கும் மலை, எப்படின்னு தெரியல. கரடி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இந்த பாதையில் நிறைய பேர் பயன்படுத்துகிற பொருட்கள். இல்லைன்னா இவ்வளோ புல்லுலாம் இருக்காதுங்க. மாடெல்லாம் மேய்ஞ்சிரும், ஆடெல்லாம் மேய்ஞ்சிரும். ஒரு தைரியத்தில் தான் நம்ம ஊர் காட்டில், நம்ம ஊர் மலையில் என்ன பண்ணிட போதுன்னு வந்திருக்கோம். பார்ப்போம். ஓகே, சாதனம் இருக்காங்க. கல்லே படி மாதிரி இருக்கும். அதில் அப்படி ஏறி போக வேண்டியதான். பேக்லாம் இல்லை, ஒரே ஒரு வாட்டர் கேனு, அவ்வளோதான். ஏறி பழகணுனால நிறைய திங்ஸ்லாம் எடுத்து வரதில்லை. சூரியன் வருதா? இது ஒரு இதோ பாருங்க, லைட்டாக தெரியுது சூரியன். மேகமூட்டத்திலேருந்து எட்டி பார்க்குது, பச்சை மலை உச்சியிலேருந்து. நெட்டுக்கே தண்ணி தெரியுதுங்களா? எப்போதுமே இப்படி தாங்க முப்போகம் எங்கள் ஊரில் விளையும். காரணம் இந்த மலையிலேருந்து வர தண்ணி. மேகத்துலேருந்து சூரியன் அழகாக எட்டி பார்க்குதுங்களா? இதெல்லாம் எந்த மூலிகை என்னன்னு தெரியாதுங்க. கொல்லிமலை வந்து மூலிகைக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த காற்றை சுவாசிக்கிறதுனாலே உடல் வந்து புத்துணர்வாக இருக்குது. இன்னொன்று சொல்லுவாங்க, கொல்லிமலையில் வந்து பாம்பு தின்னுச்சுன்னா விஷம் ஏறாது, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கீழே இறங்கினா தான் விஷம் ஏறும் அப்படிம்பாங்க. தெரியல, சொல் வழக்கு. காரணம் இங்கே இருக்க மூலிகை வந்து விஷம் ஏறாமல் தடுத்துருங்களாம். நம்பிக்கை தானே எல்லாமே. இது வந்து மம்மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ இந்த ஒரு குச்சி மாதிரி போகுது இல்லைங்களா, இது மலையிலேயே ரொம்ப வலிமை வாய்ந்த மரம், ஒல்லியாக தான் இருக்குது. இது மம்மரம்னு பேர் சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியாது. ஆனால் நம்ம பயன்படுத்துகிறோம்ல, கத்தி, அப்புறம் விவசாய வேலைக்கு பயன்படுத்துகிற மண்வெட்டி, அந்த களைக்குத்தி, இது எல்லாமே இந்த மரத்தோட கைப்பிடியில் தாங்க செய்வாங்க. அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன பிள்ளைல இங்கெல்லாம் அவங்களாம் விறகு பொறுக்க வருவாங்க. பச்சை மரத்தை வெட்டக்கூடாது, காஞ்சி போன மரத்தை, உளுந்த மரத்தை விறகு சேகரித்து எடுத்துகிட்டு போகலாம். அப்போ இது மாதிரி மம்மரெல்லாம் வெளியிலே இருக்காதுங்களாம். அப்போ தேவை அதிகமானதுனால ஆளுங்க வெட்டி கத்திக்கோ இல்லை மண்வெட்டிக்கோ கைப்பிடி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் குறைஞ்சதுனால வழியிலேயே மரம் இருக்குங்கிறாரு. எல்லா மரமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும், வலிமையாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன கிளையை கூட உடைக்க முடியாது, அந்தளவுக்கு வலிமையாக இருக்கும்.
இதுதான் காட்டு மரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பொத்தி பொத்தி வளர்ச்ச வீட்டு மரம் இல்லை காட்டு மரம்னு கூட ஒரு டைலாக் இருக்குங்களே, அது மாதிரி. ஏற ஏற மூச்சு வாங்கிட்டே தாங்க இருக்கோம். கொஞ்சம் தூரம் பறவை சத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு திடீர்னு முயல் கிராஸ் ஆகும். வேறு ஒன்றும் இங்கே இல்லைங்க. அப்பப்போ சிறுத்தை வந்துச்சும்பாங்க, பயந்துட்டு கொஞ்ச நாள் ஏறாமல் இருப்போம். இப்போ கரடி சொல்லியிருக்காங்க. கரடி வந்து மலைவாழ் மக்களை யாரோ ஒருத்தவங்க போட்டு பிறண்டிடுச்சுங்களாம். பார்த்துருக்கோம் ஆளை. ஒரு சைடு கண்ணுலாம் இருக்காது. காட்டோட பாதுகாப்புக்கு அப்பப்போ இயற்கை ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கு இல்லைங்களா. கீழே 500 பார்த்தங்களா, இப்போ 1100 போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல டேனிங்லலாம் கல்லுக்கு வந்து வெள்ளை கலர் தெளித்து வச்சுருக்காங்க, பாதை மாறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப நாளாக இந்த முன்னேற்பாடெலாம் இல்லை. இப்போ இந்த 100 நாள் வேலை செய்கிறவங்களை வச்சு போட்டால் தான் அண்ணன் சொன்னார். இதில் வந்து ஒரு பாதை தான் இருக்கும், ஆனால் வழி மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புதுசாக வரவங்களுக்காக ஒரு இண்டிகேஷன். சமீபத்தில் விவேசினின்னு ஒரு படம் பார்த்தேங்க. அது என்னென்னா, காட்டுக்குள்ளார போவாங்க. மதிக்கட்டான் வனம் அப்படின்னு கொடைக்கானலில் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருக்கீங்களா? அதோடைய ரீசனபிள் தான் அப்படி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. காடுகள் வந்து இப்போ மரத்தை நம்ம வெட்டினோம்னா அது என்ன பண்ண போகுது, கையை போட்டு தடுக்கவா போகுது? அந்த தைரியத்தில் தானே நம்ம ஆளுங்க எல்லாம் மரத்தை வெட்டுறாங்க. அப்படி மரங்களுக்கு பாதிப்பறப்ப அந்த மரமே தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக உருமாறிக்குங்களாம். அப்படி சில மரத்தில் நம்ம கத்தியை வச்சோம்னா மனமில்லாத ஒரு நமக்கு மனக்கலக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கேஸை வெளியிடுமா. அதை சுவாசித்தோம்னா அப்படியே மனம் மயங்கி நம்முடைய சின்ன வயசில் எது மனசில் தங்கியிருக்கோ அதே தான் திரும்ப திரும்ப வருங்களாம். அந்த படத்தில் அப்படி தாங்க காமிச்சாங்க. நிறைய மரத்தை எல்லோரும் வெட்டிடுவாங்க. அப்போ அந்த மரங்கள் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அப்படி உருவாயிரும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த கேஸில் இருந்தோம், அப்புறம் அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய சில ஸ்போர்கள்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இது மேலே இப்போ இது எப்படி தன்னுடைய உயிரை பரப்பும்னா, ஸோ எக்ஸாம்பிள் கரெக்டாக சொல்லணும்னா, எருக்கம்பூ வெடித்து அப்படியே பறந்து போய் ஒரு இடத்துல விழுவுது இல்லைங்களா, அது மாதிரி அந்த மரத்துலேருந்து சில ஸ்போர்ஸ் வருங்களாம். அது மூக்கொலியாக ஏறி நுரையீரலுக்கும் மனசையும் கலக்கி விட்டுருமா. ரீசன் என்னென்னா, தங்களை தாங்களே காப்பாற்றிக்கிறதுக்காக. எப்படி இயற்கை எப்போதுமே ஒரு புதிர் தான். புரிஞ்சிக்க முயற்சி பண்ணோம்னா அது நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும், உடல் வளத்தையும் மனநலத்தையும் எல்லாமே. எங்கள் சைடு இந்த காடை பத்திரமா பாதுகாத்துட்டு தாங்க இருக்காங்க. சின்ன பிள்ளையில் நான் 12ஆம் படிக்கும்போது முறையாக மலை ஏறணும்னு நினைக்கிறேன். முன்னாடி போகிற அண்ணன் கூட தான் போனேன். அப்போ பார்த்த மரங்கள்லாம் இன்னும் கூட இருக்குது. அதாவே ஒரு சைக்கிளில் வந்தால் தான், யாருங்க வெட்டுறதெல்லாம் இல்லை. இந்த சைடு வந்து போயிடக்கூடாதுன்னு அளவு போட்டிருக்காங்க, 1500. இங்கே ஆடு மாடு தாங்க போவோம். இந்த புல்லெல்லாம் இருக்காதுங்க, மாடு எல்லாம் மேய்ஞ்சிரும். இப்போ யாரும் இறக்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், மலையிலேருந்து கீழே. காட்டோட குரல் கேட்குதுங்களா பாருங்க, கீச்சு கீச்சுன்னு கத்துது பேர்ட்ஸ். இது என்ன புல்? இது கோர புல் பாருங்க, வழி நடக்க வழியவே மறைச்சிருச்சு. மலையில் இருக்கிற கோரப்புல். மாடு மேயுத போனா அழகாக இருக்குது பாருங்க. காலையில் போனேன், இந்த கிளாடியேட்டரில் கையில் தடவிட்டே போவானே கடைசி சீனில், ஏன்னா அதே மாதிரியே போனேனே, செம்மனே. இது ஒரு நீண்ட குகை மாதிரி ஒரு பாதைங்க. அண்ணன் நிற்கிறாருல்ல, அதுக்கப்புறம் பின்னாடி அப்படியே போகும்.
பேர் தெரியாத பறவைகள்லாம் கத்துது. நம்மளை வரவே இருக்குதா இல்லை தகவல் தெரிவிக்குதான்னு யாருக்கு தெரியும். சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு சாதாரணமாக தாங்க இருக்கும். ஏற்றம் பாருங்க, அப்படியே வந்து மண்ணோட வெளிப்புறம் கல் பாருங்க, பெரிய பெரிய பாறையாக தான் இருக்கும். இந்த மலை ஏற்றத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. இந்த மலை தேன்பாறை மலைன்போம். இந்த மலைக்கு ஒரே ஒரு வழி, நம்ம ஸ்டெமினாவை பயன்படுத்தி ஃபிட்னஸ் வச்சு ஏறி வந்தால் தான் உண்டு. டோலியோ பைக்கில் வர வேலையோ இருக்காங்க. இந்த வியூவை தரிசனம் பண்ணோம்னா எங்கள் ஊர்லேருந்தே கொல்லிமலைக்கு ரோடு பாதைலாம் போகுது, அது வேறு வியூ. இந்த வியூவை நீங்கள் ரசிக்கணும்னா இப்படி கஷ்டப்பட்டு ஏறி வந்து தாங்க ஆகணும். இப்படி வந்தால் தான் இதோ இப்படி ஒரு இடம். ஆள் இல்லாத இடத்துல உட்காந்து அந்த பாறையில் மூச்சு வாங்குறதே ஒரு தனி சுகம் தாங்க. தனி சுகத்தோட ஒரு விதமான போதை. அப்படியே உடம்பு அப்படியே உட்கார தடுமாறிட்டு இருக்க சமயத்தில் இந்த இடம் வருங்க. அப்படியே பார்த்தா மனசுக்கு கண்களுக்கு எல்லாமே இருந்துதாங்க. வந்தாச்சுங்க, முக்காமலை ஏறியாச்சுங்க. இன்னொரு காமலை இருக்குது. பலாப்பழம் இருந்தால் தான் அந்த காமலை நான் ஏறி போவேன். அண்ணங்க 2 பேர் போயிட்டாங்க. தெரியுங்களா வியூ? சில விஷயங்களை சொன்னால் புரியாதுங்க, அனுபவிச்சாதான் புரியும் அது எவ்வளோ பெரிய கிக்குன்னு. அதாங்க இது. இங்கே பாருங்க, மலை மேலே கல்லெல்லாம் எந்த பிடிமானமும் இல்லாமல் நிற்கிதுங்க. இயற்கையோட ஒத்திசைவு, ஒரு பாண்டு. அந்த பாண்டு தகர்றப்போ தான் நிறைய பிரச்சனைகள். அது இது வரைக்கும் எங்கள் ஊரில் தகராமல் தாங்க இருக்குது. அந்த பாருங்கள், மலை இடுக்கில் இருந்து சூரியன் வருது. அண்ணா வந்துட்டார். சூப்பர்ண்ணா. அப்படியே ஒரு பெரிய வெள்ளிக்கோடு மாதிரி இல்லை தங்க கதிர் மாதிரி வருது பாருங்க. ஆஹா, மேக்ஸிமம் தை மாதம் அந்த சூரிய பொங்கல் அப்போ நாங்கள் மலையில் இருப்போம். இந்த தடவை நான் வரல, திருச்செந்தூர் போயிட்டோம்ல. அதுக்கப்புறம் அண்ணனுங்களும் வரல போல இருக்குது. நேற்று திடீர்னு பிளானு, கரடி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ரம்மியமாக சூரியன் எட்டி பார்க்குதுங்களா. இதுதாங்க சிறப்பு. இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வரோம். ஆள் அரவமே இல்லாத இடத்துல உட்காந்து மூச்சு பயிற்சியும் ஒரு 10 நிமிஷம் அந்த மலையை பார்த்து தியானமும் பண்ணிட்டு போனோம்னா எல்லா விஷயமும் கைகூடும் இல்லைங்களா. இப்படி இந்த மலை உச்சியில் இப்படி வேர்வு இருக்க இந்த நிற்கிறப்ப அப்போ நம்ம மனசு அடைகிற உற்சாகமும் நம்ம மனம் பெறுகிற தன்னம்பிக்கையும் வேறு லெவலாக இருக்குங்க. அதுக்காக அதுவும் இதோ இது மாதிரி இயற்கையை முதல் சூரிய கீற்ற மலை உச்சியிலேருந்து ரசிப்பதற்காகவும் அது நண்பர்கள் உடம்பை ஃபிட்னஸாக வச்சுக்கிறதோடு இல்லாமல் அவங்க ஏரியா சைடு இருக்க மலையில் ஏறி பயிற்சி எடுத்தோம்னா இன்னும் பல வெற்றிகரமான சம்பவங்கள் நிகழ்வதற்கான தன்னம்பிக்கை நமக்கு கூட இல்லைங்களா. இன்னும் கணேசனும் மச்சான் செல்லதுலையும் ஃபுல் மலை ஏறிட்டு வந்தாங்க. நாங்கள் அந்த மலையில் உட்காந்துருந்தோம். அந்த பாப்பெல்லாம் சேர்ந்து அப்படியே இறங்குறோம். அண்ணா நீ எத்தனை தடவை ஏறி இருப்பண்ண இதோட? நீங்கள் தான் என்ன அதை எத்தனை கணக்கு வச்சுக்கிறது இல்லை, எண்ணற்ற தடவை. எல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்தே ஏறுறதுங்க. முன்னாடி போகிற 3 பேருமே வந்து
பிஇடி ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் அதுக்காக எல்லாமே இந்த மலை ஏறி தான் பயிற்சி பண்ணாங்க. நம்ம அப்படியே ஒட்டிக்கிறது கூட. ஓகே, போகலாண்ணே. போகிறப்ப 2 பேரும் முன்னாடியே போயிட்டதுனால இப்போ எல்லாம் சேர்ந்து தான் வந்தோம். இந்த 18ஆம் படி சூப்பர். நல்லா வெயில் வந்துருச்சு. எங்க மச்சான் தடுமாறி ஓடுறான். காலையில் இருட்டாக இருந்துச்சுங்களா, இப்போ பாருங்க இங்கே ஒரு குட்டை, அங்கே ஜம்பேரி. இறங்கி முடிக்க போகிறேங்க. 2024 ஆண்டிற்கான முதல் மலையேற்றம் இனிதே நிறைவுற்றது. நன்றி, வணக்கம். ஃபினிஷிங் எண்டு வந்தாச்சு. காலையில் இதெல்லாம் போகிறப்ப இருட்டாக இருந்துச்சுங்களா, வெளிச்சத்தில் எவ்வளோ பள்ளம். போகிறப்ப மேடு, வரப்போ இப்போதைக்கு பள்ளம். பார்த்து காலை வைக்கணும். இதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் திறந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபுல்லும் ஏறி இறங்கியாச்சு. கீழே வந்தாச்சு. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவு.